ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னிலேருந்து நம்ம மல்டிபிள் இன்டகிரல்ஸ் இந்த டாபிக் பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1ல் இருக்கிற இம்பார்ட்டண்ட் டாபிக். நிறைய பேர் மல்டிபிள் இன்டகிரல் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருப்பாங்க. பட் அது மாதிரி கஷ்டமெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் இது. இதில் 3 டாபிக் மட்டும்தான் கவர் பண்ணால் போதுமானது. டெஃபினட்டாக 16 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன். சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் ரெண்டு பிரான்ச்சஸாக செப்பரேட் பண்ணிக்கலாம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட், போலார் கோஆர்டினேட். சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் பை யூஸிங் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் அண்டு போலார் கோஆர்டினேட் ரெண்டு பிரான்ச்சஸாக இருக்குது. ரெண்டு பிரான்ச்சஸ் உரிய ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் தி டபுள் இன்டகிரல்ஸ். ஸோ அஸ் வெல் அஸ் இதுக்கும் ரெண்டு பிரான்ச்சஸாக செப்பரேட் பண்ணிக்கலாம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அண்டு போலார் கோஆர்டினேட்ஸ். ஃபைனலி வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் வால்யூம் ஆஃப் சாலிட். தட் இஸ் ட்ரிபிள் இன்டகிரலில் இருக்கிற வால்யூம் ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தா போதுமானது. ஸோ ஒன் இஸ் சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் பை கார்ட்டீசியன் கோஆர்டினேட் அண்டு போலார் கோஆர்டினேட். ஏரியா ஆஃப் த டபுள் இன்டகிரல் பை கார்ட்டீசியன் கோஆர்டினேட் அண்டு போலார் கோஆர்டினேட். வால்யூம் ஆஃப் தி சாலிட்ஸ் ட்ரிபிள் இன்டகிரலில் இருக்கிற வால்யூம் ப்ராப்ளம்ஸ். இது பார்த்தாலே போதுமானது. மல்டிபிள் இன்டகிரல் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ண தெரியணும். நமக்கு கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ண தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு லிமிட்ஸ் இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு நோ அபவுட் த ஹவு டு ட்ரா த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம். ஒவ்வொரு கிராஃபாக அந்த கிராஃப் எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி யூ ஸ்டடிடு அட் யுவர் லோயர் கிளாஸஸ் 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் கிராஃப் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு தெரியும். அதே கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தாலே இப்போ கிராஃப் வந்து ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். கிராஃப் எப்படி ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம என்ன தெரியும். ஸோ விச் இஸ் x-axis, y-axis. x-axis which is y-axisன்னு சொல்லுவோம். x-axisோட பாசிட்டிவ் சைடு which is negative side, which is positive side. in y-axis which is positive side which is negative side. இப்போ கிராஃப் ஒன்றுன்னா பார்த்துக்கலாம். கிராஃப் 1 x is equal to 0, y is equal to 0. x is equal to 0, y is equal to 0. You know, in x-axis, name of x-axis is y is equal to 0. The name of y-axis is x is equal to 0. Name of x-axis, in the x-axis க்கு பேர் தான் y is equal to 0. in y-axis க்கு பேர் தான் x is equal to 0. So in y-axis x always 0, in x-axis y value always 0. அதான் இந்த பாயிண்ட்ஸில் எப்படி நோட் பண்ணுவோம் அப்படின்னா 0,0. this point is 1,0. ஸோ 2,0 இது மாதிரி இருக்கும். in y-axis பாசிட்டிவ் சைடு x is 0, 0,1, 0,2, 0,3 இது மாதிரி நோட் பண்ணுவோம். in நெகட்டிவ் சைடு 0,-1, 0,-2. x always 0. x value 0 in y-axis. y value always 0 in x-axis. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. x is equal to 0, y is equal to 0ன்றது x is equal to 0 is y-axis, y is equal to 0 is x-axis. Right? Second, now constant x is equal to ஒரு constant answer. x is equal to a, x is equal to 2, x is equal to 3 இது மாதிரி some constant answer. இது எப்படி இருக்குன்னா x-axis, y-axis which is x-axis, y-axis. x is equal to a, some constant distance. இங்கே இருக்குமா x is equal to 2, x is equal to 3. anyway இது ஒரு constant distance from origin. x is equal to a, x is equal to 2 இருந்தால் x is equal to 2, x is equal to 3 இருந்தால் x is equal to 3. right? now x is equal to minus a, x is equal to minus a, or x is equal to some other constant, x is equal to -2, -3 இது மாதிரியா ஒரு ஈக்குவேஷன் இருந்தது அப்படின்னா x-axis, y-axis, x is equal to minus a, negative side, x is equal to minus a, right? next
y is equal to a, y is equal to a, or y is equal to some constant distance, so is equal to, which is x-axis, which is y-axis. அப்போ y is equal to a, positive side corresponding some y is equal to a na, so parallel to x-axis, y is equal to a parallel to x-axis. Y is equal to, suppose minus a, or y is equal to some constant distance minus 2, so y is x-axis, y-axis, x-axis, x-axis, y-axis, y is equal to minus a, so minus a which is parallel to x-axis, minus a parallel to negative side, y is equal to minus a, y is equal to minus 2 இருந்துச்சுன்னா y is equal to minus 2 னு replace பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்ச் கிடையாது. நெக்ஸ்ட் fourth one graphical representation for x is equal to y, x y equal, so or x is equal to 2y or x is equal to ay, இது மாதிரி format, x is equal to y, so otherwise bx is equal to ay, bx is equal to ay, இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற ஈக்குவேஷன் x is equal to y, x is equal to 2y, bx is equal to ay இது இருந்தது அப்படின்னா y-axis which is x-axis. அப்போ xும் yயும் ஈக்குவல், x is equal to y means x y இதான ஜென்ரலாக கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். x is equal to ஒரு -5 கொடுங்க, yயும் -5 இருக்கும். x is equal to -4 கொடுங்க, yயும் -4 எக்ஸட்ரா. அது ஈக்குவல் பாயிண்ட்ஸு சேம் பாயிண்ட்ஸாக வந்துகிட்டே இருக்கும். 0 கொடுத்தா 0,0, 0 கொடுத்தா 0,0, ஸோ 1 கொடுத்தா ப்ளஸ் x1 y1, ஸோ x is equal to 2 கொடுத்தா x2 y2, x is equal to -1 கொடுத்தா y also -1, ஸோ x is equal to y passing through the ஆர்ஜின் வழியாக பாஸ் ஆகும். இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் x is equal to y. ஒருவேளை x is equal to 2y இருந்ததுன்னா இதே பாசிங் த்ரூ தான் சம் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் இருக்கும், கொஞ்சம் சாய்வு மட்டும் மேலேயோ கீழேயோ சேஞ்ச் ஆகிருக்கும். மற்றபடி விச் இஸ் பொசிஷன் இஸ் லைக் திஸ், இந்த பொசிஷன் இப்படி தான் இருக்கும், இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். x equal to y, x equal to 2y, bx is equal to ay எதுவாக இருந்தாலும் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். கிராஃபோட ரெப்ரசன்டேஷன் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் fourth one, next fifth graph. So suppose x is equal to minus y, or x is equal to y is equal to minus 2x equal to some y. இது இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா x-axis, y-axis, same x is equal to minus y, y is equal to minus x, எப்படி வேணால் வச்சுக்கலாம். மைனஸ் எல்லாம் காமனாக மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிரும். அப்படின்னா x is equal to minus y, y is negative, x is positive, இல்லை y is positive, x is negative, எப்படி பார்த்தாலும் ஒன்று தான். ஸோ which is passing through origin, பட் இதனோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுது. இந்த கிராஃபுக்கு பேர் தான் x is equal to minus y, since x is positive, y is negative. இங்கே மேலே இந்த குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா y is positive, x is negative, எப்படி பார்த்தாலும் அதுதான் வரப்போகுது. ஸோ x is equal to minus y கிராஃப் இது மாதிரி இருக்கும். x is equal to பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா x பாசிட்டிவ், y பாசிட்டிவ், x நெகட்டிவாக இருந்தால் y நெகட்டிவ், அதே வரும். ரைட். நெக்ஸ்ட் சப்போஸ் x plus y is equal to some constant a இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா, or x plus 2y is equal to some 3, இது மாதிரி இந்த ஃபார்மேட் லைன் ஈக்குவேஷன் x plus y ஃபார்மேட் is equal to some constant இந்த ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா x-axis, y-axis, இந்த கிராஃப் இதுக்கு நீங்கள் ஜென்ரலாகவே எதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா எக்ஸு y is equal to என்னவாக இருக்கும், y is equal to a minus x, y is equal to a minus x, நம்ம லோயர் கிளாஸில் படித்த கான்செப்ட் தான். எக்ஸுக்கு x replaced by 0 means y is equal to a minus 0 ஏன்னு கிடைக்கும். y is equal to 0ன்னு கொடுத்துட்டிங்கன்னா x is equal to ஏன்னு கிடைக்கும். இது மாதிரி பாயிண்ட்டு. அப்போ x, y 0, a, a, 0 இந்த ரெண்டு பாயிண்ட்டு. ஸோ
இந்த கிராஃபிக்கல் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யாக இருந்தாலே எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் பாசிட்டிவ், எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் பாசிட்டிவ், ஒய் பாசிட்டிவ், எக்ஸ் பாசிட்டிவ், விச் இஸ் பாசிங் த்ரூ திஸ் எக்ஸையும் ஒய்யும் கிராஸ் பண்ணும், எக்ஸ் ஆக்சஸையும் ஒய் ஆக்சஸையும் பாசிட்டிவ் சைடில் மீட் பண்ணிக்கும். அப்போ இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் என்ன? வாட் இஸ் த இன்டர்செக்ட் பாயிண்ட்? ஜென்ரலி ஆர்ஜின் 0,0ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் இன் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆல்வேஸ் ஜீரோன்றது நம்மளுக்கு தெரியும். இன் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆல்வேஸ் ஜீரோ, இன் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆல்வேஸ் ஜீரோ, எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒய் ஆல்வேஸ் ஜீரோ. வாட் இஸ் எக்ஸ்? எக்ஸ் வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ கமா ஜீரோ. ஹியர் எக்ஸ் ஆல்வேஸ் ஜீரோ இன் ஒய் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸில் எக்ஸ் வேல்யூ ஜீரோவாக இருக்கும். 0, எக்ஸுக்கு பதிலாக ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ, 0, ஏ. இதான் என்னோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஒருவேளை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா இந்த கர்வ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஒருவேளை எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா, ஸோ எகெயின் ஒய் ஆக்சஸ், எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், எக்ஸ் ப்ளஸ் 2y is equal to 3, x plus 2y is equal to same, அதே டைப் தான், வேறு ஒன்றும் கிடையாது. x plus 2y, but it will change in intersect pointல சேஞ்ச் ஆகும். intersect point என்னவா இருக்கும்? in x axis y value 0, x plus 2y is equal to 3, x plus 2y is equal to 3. in x axisல y value 0வா இருக்கும், y axisல x value 0வா இருக்கும். அப்போ y is equal to 0ன்னு சொல்லிட்டு replace பண்ணால் x is equal to 3 கிடைக்கும், x is equal to 3ன்னு கிடைக்கும். ஸோ x is equal to 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டா 2y is equal to 3, ஸோ y is equal to 3 divided by 2. ஸோ intersect point x, y, 3, 0 இன் y பாயிண்ட், y ஆக்சஸில் இருக்கிற intersect பாயிண்ட்டு x, y, 0, 3 by 2, 0, 3 divided by 2, 1.5, 0, 3 by 2. ஸோ x plus y ஃபார்மேட்டில் இருந்தாலே அதனோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் லைன் ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கும். பட் இன்டர்செக்ட் பாயிண்ட் மட்டும் வேரி ஆகும் அந்தந்த ஈக்குவேஷன் பொறுத்து. பட் இதனோட ஃபார்ம் இப்படி தான் இருக்கும், x plus y. சப்போஸ் நெக்ஸ்ட் ஒன் கிராஃப் x minus y is equal to a ஃபார்மேட், ஆர் x minus x plus y is equal to -2 இந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. x minus y is equal to a, x minus y is equal to a, which is x axis, y axis, y axis. x is positive, y is negative, x is positive, y is negative. இந்த சைடு தானே x is positive, y negative. இந்த y axisல இருக்கிற lower side is negative. So therefore the equation of the x minus y of the form, இதனோட ஃபார்ம் இப்படி தான் இருக்கும், x plus x minus y is equal to a. அப்போ இதனோட இன்டர்செக்ட் பாயிண்ட் என்னவாக இருக்கும்? x ஆக்சஸில் y வேல்யூ 0வாக இருக்கும். அப்போ y 0 ஆச்சுன்னா a, x is equal to a, 0. in y axis x ஆல்வேஸ் 0வாக இருக்கும், x 0, இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் 0, x is equal to 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டா minus y is equal to a, so y is equal to minus a. இதுதான் கிராஃப், ரைட். நெக்ஸ்ட்டு இந்த கிராஃப் எப்படி இருக்கும்? x axis, y axis, x axis, y axis, x axis. x is negative, y is positive, x is negative, y is positive, ரைட். அப்படி தான் எடுப்போம். பட்டு ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் பாசிட்டிவாக இருந்தால் தான் நான் சொன்ன இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவ். பட் ரைட் ஹேண்ட் சைட் இஸ் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் மீன்ஸ் திஸ் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் அஸ் மைனஸால் லெஃப்ட் ரைட் மல்டிப்ளை பண்ணிடுங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. அகெயின் இப்போ தான் நீங்கள் இந்த சொன்ன கான்செப்ட் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், ஒய் இஸ் நெகட்டிவ். வென் ரைட் ஹேண்ட் சைட் இஸ் பாசிட்டிவாக இருக்கணும். ஒருவேளை பாசிட்டிவாக இல்லைன்னா அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு லெஃப்ட் ரைட்டு நெகட்டிவ் -1ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகே, நவ் சேம் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், ஒய் இஸ் நெகட்டிவ், எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், ஒய் இஸ் நெகட்டிவ். அதே கிராஃப் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், ஒய் இஸ் நெகட்டிவ், இன்டர்செக்ட் பாயிண்ட். இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் இன் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் 0வாக இருக்கும். ஒய் வேல்யூ 0வாக இருந்தால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, 0. இன் எக்ஸ் வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா இன் ஒய் ஆக்சஸ் எக்ஸ் வேல்யூ 0,
y axis x value 0 0 comma y is equal to minus y is equal to 2 0 comma minus 2 இதான் என்னோட graph, right? Now 8th graph. Okay. Now equation of the circle x square plus y square is equal to a square. Equation of the circle. Circle oda format எப்படி இருக்கும்? General x axis y axis, x axis y axis, circle. So in circle means 0 0 center வச்சு radius r is equal to a radius உள்ள circle. 0 0 center வச்சு 0 0 center, so radius r is equal to a distance a 0, here minus a 0, this point is 0 minus a, this point is 0 plus a, 0 plus a. இதான் என்னோட பாயிண்ட்ஸாக இருக்கும். இது ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் அட் சென்டர் இஸ் 0 0, radius is a, radius is a. General equation of the general circle equation of the form x square plus y square plus 2hx plus 2ky plus constant is equal to 0. இதான் என்னோட general equation of the circle. இதனோட general equation of the circle ஓட center minus h minus k, and radius is equal to square root of minus h square plus k square minus c, constant c. இதான் என்னோட radius formula and center, right? Center general equation of the circle, of the form is this. அப்போ இந்த general equation of the circle-க்கு நம்ம ஒருவேளை for example ஒரு counter example x square plus y square plus 2x plus 2y plus 1 is equal to 0. இதனோட graphical representation எப்படி இருக்கும்? Right? Now compare with general equation. X coefficient 2h, here x coefficient 2. ஏன்னா center point radius நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம graph draw பண்ண முடியும். For that compare with general equation. 2h, x ஓட coefficient 2h. Right hand side, இங்கே x ஓட coefficient 2, ரெண்டையும் compare பண்ணுங்க 2. So h is equal to 1. Minus h is equal to minus 1. Right? Next y coefficient 2k. Y coefficient 2k. Here y coefficient 2. Y ஓட coefficient 2. So k equal to 1. Minus k is equal to minus 1. Radius r is equal to square root of h square k square minus a. H square is 1 square 1 plus 1 square 1 minus constant c is 1. So square root of 1. So square root of 1 plus or minus 1 தான். So always we take and radius as பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும், நெகட்டிவாக இருக்கக்கூடாது. பாசிட்டிவ் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் நம்ம பாசிட்டிவில் தான் கால்குலேட் பண்ணுவோம். ரைட்? So therefore graph. Now x axis, y axis. Center, what is center? Center point is center, here center minus 1 minus 1 minus h k. Radius is equal to 1. Now center x is equal to minus 1, y is equal to minus 1. X minus 1, for example x minus 1, இங்கே என்ன இருக்கும்? y அதே minus 1. So intersect point ரெண்டு மீட் பண்ணுற place point இதுதான் center point. Minus 1 1. Radius is equal to 1 distance.
1, radius is 1. அப்போ என்னவாக இருக்கும்? So point is radius 1. The circle equation of the circle is 1 distance, 1 distance, 1 distance, 1 distance, radius. Radius இப்படி தான் இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும்? the equation -1 -2. Here x is equal to -2. ஸோ இந்த சைடு என்னவாக இருக்கும்? இந்த டச் பண்ணுற டேஞ்சன்ட் பாயிண்ட் லைன் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -2. ஒய் இஸ் ஈக்குவல் டு -2. ஏன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு இது வரல -1 டிஸ்டன்ஸ், எகெயின் -1 டிஸ்டன்ஸ். எப்படி பார்த்தாலும் நாலா பக்கமும் 1 டிஸ்டன்ஸில் ரேடியஸ் இருக்கும். இதுதான் என்னோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் x² + y² 2x + 2y + 1 is equal to 0. அப்போ இது மாதிரி ஈக்குவேஷனாக நீங்கள் சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிச்சி நீங்கள் கிராஃப் ட்ரா பண்ணணும். ரைட், இதுவே x² + y² - 2x is equal to 0. இந்த ஈக்குவேஷன் x² + y² - 2x is equal to 0 இருந்தது அப்படின்னா ஜென்ரலாக எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கம்பேர் வித் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் 2h is equal to -2. 2h is equal to -2. So h is equal to -1, -1, minus h is equal to +1, +1. y coefficient 2k. இங்கே y coefficient இருக்குதா? y coefficient இல்லை, therefore 0. So k is equal to 0/2, 0. So minus k is equal to 0. So center point -h, k தான் center point. So is equal to center 1, 0. What is radius? Radius r is equal to square root of h square 1 square -1 square 1. So k² k வந்துட்டு 0 minus constant also 0, which is equal to square root of 1 is equal to 1. Plus or minus 1 positive. Radius always taken as a positive value தான் எடுத்துக்கணும். Therefore center 1, 0, radius is 1. Now graph x-axis, y-axis, x-axis, y-axis, 1, 0 point. X is 1, y is 0. X is 1, y is 0. இங்கே தான் இருக்கும். Y in x-axis, y always 0. 1, 0, some distance. அப்போ radius 1 distance. Radius is 1. The graph is this, right? Which is origin 0, 0. அப்போ இங்கே பாயிண்ட் என்னவா இருக்கும்? 1 distance, again 1. 2, 0. 2, 0. என்னோட graphical representation circle x² + y² - 2x. x² + y² - 2x காணுது. Right. Now parabolas. Parabolas. We know very well 4 type of parabolas: open rightward, leftward, open upward and downward. y² equal to 4ax or y² is equal to ax or y² is equal to 2x. y² equal to in right hand side positive in terms of x ல என்ன கான்ஸ்டன்டாக வேணா இருக்கட்டும். அப்படி இருந்தது அப்படின்னாலே open rightward, open rightward, x-axis, y-axis, open rightward. This is the parabola open rightward parabola. y² equal to 4ax. y² equal to ax na y² equal to ax போட்டுக்கங்க. y² equal to 2x na y² equal to 2x, which is open rightward. Open leftward. Next, open leftward. y² is equal to -4ax or y² is equal to -x or y² is equal to -3x. இந்த ஃபார்மேட்டில் எதுவாக இருந்தாலும் ஸோ கிராஃப் x-axis, y-axis, y² equal to -x, -4x, -4xனா x சைடு ஆப்போசிட் சைடு நெகட்டிவ் சைடு. y² equal to -4ax, -x இருந்தால் -x. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஜென்ரலாக எக்ஸை இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எக்ஸு இப்படி தானே சார் போடுவோம், எக்ஸு சி. ஸோ ஓப்பன் ரைட் வேர்டு இது மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம். ஓப்பன் ரைட் வேர்டு, ஓப்பன் லெஃப்ட் வேர்டாக இருந்தால் அதுவே மைனஸாக இருந்தால் அதையே அப்படியே திருப்பி போடுங்க. அப்படியே ரெசிப்ரோக்கலாக திருப்பி போட்டுருங்க. தட்ஸ் ஆல். இதே எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay. 4a எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. அப்போ ஒய் கிராஃப் எப்படி இருக்கும்? ஒய், ஸோ ஒய் யூ ஃபார்மேட் தட்ஸ் ஆல், ரைட். இதுவே ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4ay. இந்த யூ ஃபார் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே திருப்பி போடுங்க. That's all, which is the x square is equal to -4ay. This curve is x square is equal to +4ay. The parabolas x square equal to 4ay, 2ay, வெறும் y எது இருந்தாலும் equation of the form, curve of the form is this. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, parabolas, right? Okay, தேங்க்யூ. அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம ப்ராப்ளம் பேஸ் பண்ணி பார்ப்போம். எப்படி இந்த கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ணுறது, எப்படி ட்ரா பண்ணுறதுன்றது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சால் மட்டுமே நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இதுதான் பேசிக். அந்த மல்டிபிள் இன்டகிரலில் வர சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன், ஏரியா ஆஃப் த இன்டகிரேஷன், வால்யூம் ஆஃப் த இன்டகிரேஷன், இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணோம்னா பேசிக் ஐடியா கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ண தெரியணும். அப்போ கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ண தெரியலேன்னா நம்ம அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. பேசிக் கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணோம். அண்ட் தென் வி டு ஃபைண்ட் த லிமிட்ஸு, இன்டகிரேட் பண்ணுறதுக்கான லிமிட்ஸு இதை யூஸ் பண்ணிட்டு தான் லிமிட் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் தென் இன்டகிரேட். அப்போ பேசிக் பாயிண்ட்ஸு நம்ம கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ண தெரியணும். அதனால் கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணுறத நல்லா பேசிக்காக நல்லா கற்றுக்கங்க. டவுட் இருந்தால் கேளுங்க, ரைட். ஸோ கேட்டிங்கன்னா மறுபடியும் இது சம்மந்தமாக இன்னி விளக்கமாக நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் ஆன்வர்ட்ஸ் we can discuss about the problem. Thank you.